ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான பூஜா ரூம் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிப், இது போல் பெயிண்ட் பாட்டிலாம் நம்மக்கிட்ட இருக்கும் காலியானது, அதை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம். அதை எப்படி நம்ம திரும்பவும் ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெயிண்ட் பாட்டில் க்ளீன் பண்ணி எடுத்துப்போம். நம்ம நல்லா இதில் இருக்க ஸ்டிக்கரெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூடவே நான் இந்த மாதிரி கலர் தர்மாக்கோல் பால் தான் எடுத்திருக்கேன். இந்த கலர் தர்மாக்கோல் பாலை இது உள்ளே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக நம்ம போட்டு எடுத்துப்போம். இந்த மாதிரி போட்டு எடுத்தோடனே பார்க்க இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த மூடியில் நம்ம ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு 5 ஹோல்ஸ் போட்டு நான் எடுத்திருக்கேன். இதில் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதை எதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜா ரூமில் ஊதுவத்தி ஸ்டாண்டு மாதிரி தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஊதுவத்திலாம் ஏற்றி வைக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் தர்மாக்கோல் பால் எதுக்கு போட்டேன்னா, பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்குன்றதுக்காக நான் இதில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக அரிசியோ இல்லை மணலோ கூட போட்டு வச்சுக்கலாம். இந்த டிப் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இந்த மாதிரி காலி பென்னு தான் எடுத்திருக்கேன். இந்த காலி பென்னில் இருக்க ரீஃபில் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். இந்த மாதிரி சின்ன ஹோல்ஸ் இருந்ததுன்னா அது வேண்டாம். இது போல் பெரிய ஹோல்ஸ் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரா இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த லாலிபப்பில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த குச்சி தான் இது. அதை தான் நான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் பெரிய ஹோல்ஸாக இருக்கனால அதை நான் இது எடுத்திருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சிலைலாம் சின்ன சிலை இருக்குதுன்னா அதில் பூ வைக்கிறதுக்குலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி சாமி சிலைக்கு பின்னாடி இந்த ஸ்ட்ராவை நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் டேப் எடுத்திருக்கேன். நீங்கள் டபுள் சைட் டேப் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க டேப்பு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. இதில் நம்ம பூ வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக வைக்க முடியும் பாருங்கள். நான் மல்லிப்பூ வச்சு காமிக்கிறேன். நீங்கள் சாமந்தி கூட வைக்கலாம். இதில் இந்த மாதிரி சின்ன சிலைங்களுக்கோ இல்லை சின்ன சின்ன ஃபோட்டோஸுக்கெலாம் பேக் சைடில் இது போல் ஸ்ட்ரா ஒட்டிட்டு நீங்கள் அழகாக பூ வைக்கலாம். பூ வைக்கிறதுக்கு சிரமம் இல்லாமல் நீங்கள் வைக்கிறதுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் சோப்பு பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த சோப்பு பாக்ஸை நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இதில் இருக்க ஸ்டிக்கர்லாம் நான் பிரிக்கல, அப்படியே தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பிரித்து எடுத்துடலாம். இப்போ இதில் நான் நடுவில் இது போல் கிளிட்டர் ஷீட்டை நான் ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜா ரூமில் இந்த மாதிரி திரியெலாம் நம்ம வாங்கி வச்சுருப்போம். இந்த திரியெல்லாம் இந்த பாக்ஸில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி நம்ம வாங்கி வச்சுருப்போம். அதையும் நான் இதுக்குள்ளே வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது நம்மளுக்கு வேணும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். இந்த மாதிரி சாம்பிராணிலாம் நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இது போல் சாம்பிராணி, கற்பூரம் இதெல்லாம் நம்ம இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.